வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷலான தொதல் செய்து காட்ட போகிறேன். எப்படின்னு சொன்னால் பாருங்க, முதலாவதாக ஒரு 6 தேங்காய் திருவி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ அரிசி திரித்து மாவாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை விட 1 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் பயறு, 100 கிராம் கச்சா, 100 கிராம் ப்ளம்ஸு, 50 கிராம் காஜு, 10-15 ஏலக்காய் பொடி செய்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு காட்டலாம். முதலாவதாக தாஜிக்க மாவை போட போகிறேன். நான் இப்போ சரிதானே போட்டுட்டு அடுத்தது சர்க்கரையும் போடணும். அதுக்கு சரிதானே. அடுத்தது தேங்காய் பாலை இப்போ ஊற்ற போகிறேன். தேங்காய் பால் கொஞ்சம் திரிஞ்சு போச்சு. என்ன நடந்தேன்னா, நான் நைட்டு தேங்காய் பால் புழிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது கொஞ்சம் திரிஞ்சு வந்துச்சு. இனிவே சேர்த்து கலக்க போகிறேன். இப்போ பாருங்க, இந்த 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா கைவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் சட்டியில் ஒட்டிடும். அதுக்காக இப்படியே கைவிடாமல் கிண்டி கொண்டு இருக்கோம். நம்ம இப்போ அடுப்பெரிஞ்சு கொண்டு இருக்கு. நாங்கள் இதை இப்படியே கிண்டி கொண்டு இருப்போம். வேறு இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்படி வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் எரிய விடாமல் வடிவாக கறியலுக்கு கிண்டி இப்படி கிண்டி கொண்டு இருக்கணுமா கொஞ்சம் நேரம். இது இந்த கட்டம் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கிற கட்டம். இப்படி விலைக்குள்ள கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும். அப்போ நாங்கள் கொஞ்சம் இப்படி கைவிடாமல் இதை கிண்டி கொண்டு இருக்கோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன கட்டத்தில் வந்திருக்கட்டு பாருங்க. எல்லாரும் சொல்லுவீங்கன்னா தொதல்கின்றது கஷ்டம், அது பெரிய வேலை, அப்படி எல்லாம் இல்லை. பாருங்க இவ்வளோ ஈஸியாக ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே இப்படி வந்துட்டு இப்படி அடிப்பிடிக்காமல் நாங்கள் இந்த சட்டியில் இப்படி அடிப்பிடிக்காமல் இப்படி கிண்டி கொண்டு இருப்போமா இருந்தால் நல்ல நீட்டாக நல்ல டேஸ்ட்டான ஒரு தொதல் வந்து கிண்டி எடுக்கலாம். பாருங்க இப்போ பாருங்க எண்ணெய் எப்படி வந்து கொண்டு இருக்குதுன்னு பார்த்தீங்களா, எப்படி எண்ணெய் வந்திருக்குன்னு சொல்லி. இந்த எண்ணெயை வந்து நாங்கள் இப்போ எடுக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் இந்த எண்ணெயில் தான் இந்த தொதல் முழுகணும். அப்போ தான் இது 2-3-4 நாளைக்கு வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் இந்த எண்ணெய் தான் இதுக்கு மெயின். இந்த எண்ணெயிலேயே இதை முழுகிக்கொண்டே இருக்கணும். இதை வச்சு இப்படியே நாங்கள் அடிப்பிடிக்காமல் சுற்றி செய்து கொண்டு தான் சரி. இந்த எண்ணெயில் வேறு முழுகி வருவேன். இங்கே பாருங்க, இப்படி இந்த சட்டியில் இவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இப்படியே கிண்டி நாங்கள் அடிப்பிடிக்க விடக்கூடாது. மற்ற அப்படி அடிப்பிடிச்சுன்னு சொன்னால் அப்படி ஒரு தோசை எடுக்கிற தட்டை வச்சு வேறு எப்படி சுரண்டி விடணும். விட்டால் தான் இந்த சட்டி கரையலெல்லாம் அடிப்பிடிக்காது, நிறைய நீட்டாக வரும். அதோடு இந்த அகப்பையில் இருக்கிறதையும் இப்படி நாங்கள் வலிச்சு விட்டு செய்து கொண்டிருந்தால் அடிப்பிடிக்காது. இப்படியே வலிச்சு செய்து கொண்டு இருக்கும். பார்த்தீங்களா தொதல் எப்படி வந்திருக்கண்டு. எப்படி அடிப்பிடிக்காமல் வந்திருக்கண்டு பார்த்தீங்களா. எண்ணெயை பார்த்தீங்களா எவ்வளோ எண்ணெய் நிற்குதுன்னு சொல்லி. இப்படியே அகப்பையில் முட்டாமலுக்கு வரணும். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வேறு எப்படியே கிண்டி கொண்டிருக்கணும். அப்போ தான் இந்த அகப்பையிலையும் முட்டாமல் சட்டியிலையும் முட்டாமல் உருண்டு 2 வரும்போது அதோட பதத்துக்கு வந்துடும். இப்போ என்னென்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து நிறைய வந்துட்டுது. அப்போ நான் இதில் இருந்து கிண்டி கொண்டு இருக்கேன். எனக்கு எண்ணெய் பறந்து கொண்டிருக்கு. அதனால் நான் கொஞ்சம் எண்ணெயை வந்து எடுக்க போகிறேன். பாருங்க, எண்ணெய் எடுத்துட்டு தான் கிண்ட போகிறேன். ஏன்னா நிறைய எண்ணெய். ஏண்டா இவ்வளோ எண்ணெயை நான் வச்சு இதை சுற்றி கொண்டு இருந்தேன்னு சொன்னால் எனக்கு கால் ஒரு இன்றைக்கு எண்ணெயால் தான் குளிச்சிருக்கும். இப்போ நான் பயரை போட போகிறேன். பயரை கொஞ்சம் அவியட்டும்.
அதோட உடைச்சி வச்சிருந்த கச்சானையும் போட போகிறோம். இப்படியே பயரையும் கச்சானையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை கிண்டுவோம். இப்போ பாருங்க, இதை நீ எங்களுக்கு இறக்குற பருவம் வந்துட்டுது. இப்போ நாங்கள் ப்ளம்ஸையும் ஏலக்காய் தூளையும் போடுவோம். இப்போ ப்ளம்ஸையும் கஜுவையும் போடுவோம். இதோட ஏலக்காய் தூளையும் போடுவோம். இப்படியே கலந்து விட்டுட்டு இறக்க இப்போ பாருங்க, எண்ணெய் முழுக்கலையும் எடுக்கிறேன். நான் இறக்க போகிறேன். அப்போ இந்த எண்ணெயில் எடுத்துட்டு இப்படியே விட்டாலும் சாப்பாடில் தான் எண்ணெய் இருக்கும். இப்போ எண்ணெய் எடுப்போம். இங்கே பாருங்க, எண்ணெய் மட்டும் நான் நினைக்கிறேன் 1/2 லிட்டர் எண்ணெய் வந்திருக்கு போல இருக்கு. இப்போ நாங்கள் இறக்குவோம். பாருங்க, தட்டில் போடுறோம். தட்டில் போட்டுட்டு ஒரு சில்வர் கப்பால் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பரவ போகிறோம். இப்போ நான் இதை 2 தட்டில் போட்டிருக்கிறேன். பாருங்க, ஒரு சில்வர் கப்பின் அடிப்பக்கத்தால் இதை அப்படி அழுத்தி விடுறேன். சரி, இப்போ பாருங்க, தொதல் ரெடியாக இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உணவு தொதல்னு சொன்னால் எல்லாருக்குமே விருப்பம். எங்களோட வீட்டையும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவினோம். அதனால் இப்போ தொதல் செய்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதை கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம்.